எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்றது, அதே நேரத்தில எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற 2 விஷயம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, ஸோ அதில ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீக்குள்ள போயிட்டு, நீங்க வந்து ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம்ல இருந்து தான் அவங்களே வந்து ஷெட்யூல் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் இருக்க டேப்ல நீங்க ரைட் சைட் மூவ் ஆனீங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு ப்ளூ கலரில் லிங்க் மாதிரி டேட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும். ஸோ உள்ளே போயிட்டு அது வந்து ஒரு டெக்னிக்கல் சர்வீஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதில் சப்ஜெக்டில் வந்து ஜிஎஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ நான் தமிழ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ் ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டினை வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி ஆட் ஆன் கொடுத்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5 இயர் பிளான் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. அதில் 2 விஷயம் மட்டும்தான் கரெக்ட், மிச்சம் 2 ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் கரெக்ட் என்ன அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு அப்படியே மூவ் ஆகிடக்கூடாது. இல்லை செகண்டும் 4ம் ஏன் ராங் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் ராங்கில் ஃபஸ்ட்டு இயர் கொடுத்துருக்காங்க. 10th 5 இயர் பிளான் அண்ட் 12th 5 இயர் பிளானோட இயர் வந்து ப்ராப்பராக கரெக்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ 2வது வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ராங்காக இருக்கிறத கரெக்டாக மாற்றி படிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 இயர் பிளான் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ 11th அண்ட் 12th எக்கனாமி புக்கில் கவர் ஆகும். 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் வந்து கவர் ஆகும். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் பிளானிங் கமிஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து கவர் ஆகும். இந்த 2த்துலேயே எடுத்து நீங்கள் அப்படியே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணால் ஒரு ரீட் விடுங்க. 2வது என்ன பண்ணுங்க அப்படின்னா, டார்கெட் வந்து இப்போ இங்கே ஒரு 4 5 இயர் பிளானுக்கு டார்கெட் கவர் ஆகுது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12 5 இயர் பிளானுக்கும் டார்கெட் என்ன, அச்சீவ் பண்ணது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் படிங்க. அப்போது ஒரு 5 இயர் பிளான் பற்றி கேட்டாங்கன்னா, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமிஷன்ஸோட இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே 2 ராங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ணி படிக்கணும்னு பாருங்கள். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2004 கிடையாது, October 12, 2005 ஆர்டிஏ ஆக்ட் தான் இதோடதுமே. ஸோ அதே போல் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து 1992. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி படிக்கிறதுனா, இங்கே உள்ள 4 கமிஷன் மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ பாலிட்டியில் இது கவர் ஆகும். இது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கமிஷன்ஸுமே, எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம இயர் நோட் பண்ணி கோ த்ரூ பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த கமிஷன் கேட்டாலும் நம்ம எழுதுகிற அளவுக்கு வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னா ரெடி ஆயிடணும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு படிக்கக்கூடிய மெத்தட். இயர் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இயர் நிறுவப்பட்டதுன்றது ஸ்கூல் புக் 7th ஸ்டாண்டர்டில் தமிழில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது இந்த இயர். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் திருவள்ளுவர் சிலை பற்றி இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம படிக்கும்போதே நான் சொன்னேன் கரண்ட் அஃபேர் ஆட் ஆன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த கொஷினே அதே கொஷின் பேப்பரில் பாருங்கள், சில்வர் ஜூப்ளி இப்போ செலிப்ரேட் பண்ணாங்க இந்த வருஷம் January 1 அவங்க ஓப்பன் பண்ண டேட்டில். அப்போ அதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ ரீசெண்டாக திருவள்ளுவர் சிலை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ திருவள்ளுவர் சிலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவர் சிலை வந்து ஞான சிலைன்னு நினைக்கிறாங்க, கண்ணாடி பாலம் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஆட் ஆன் இருக்குது, முதல் டிசைன் பண்ணது யார், ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஜோன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு 19 ரயில்வே ஜோன் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபியில் வந்து கவர் ஆகும். ஆனால் அதில் 17 ஜோன் தான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்டேட்டடாக 2 ஜோன் சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட ஆட் ஆனோட அதையும் சேர்த்து படிங்க.